ஹலோ. அதாவது ஒரு கிராமத்துல இருக்காங்க. ஸோ ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா விவசாயிகள் தான் மேக்ஸிமம் இருப்பாங்க. அப்படித்தானே? அதிகபட்சமா விவசாயிகள் தான் இருப்பாங்க. ஸோ அதில விவசாயி தன்னோட மனைவி இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்படுவாங்க. அப்படித்தானே? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம தலைவர் இந்த பாட்டுல செம்மையா என்னென்ன கருத்துக்கள் சொல்லணுமோ, ஒரு பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அதாவது மனைவி அப்படிங்கிறவ எப்படி இருக்கணுங்கிறத அழகா சொல்லியிருப்பாங்க. என்னதான் நம்ம வந்து ஃபாரின்ல எங்கெங்கேயோ போய் நம்ம இங்கிலீஷு எல்லாமே நம்ம படித்தாலும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இன்ப தமிழ்நாட்டில் வந்து இப்படித்தான் இருக்கணும் ஒரு பொம்பளை அப்படின்ட்டு தன்னோட ஆசையை சொல்கிறான். இது வந்து ஆசையாக தான் சொல்கிறான், மற்றபடி பெண்கள் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம 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 இந்திய நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே வானம் பார்த்த பூமி தானே. ஸோ அந்த பூமியில் இங்கே வாழக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஆடை தானே. ஆடைங்கிறது வந்து நாணம். அப்போது இங்கே மானம் நாணம் இதைத்தான் வந்து ஆடையாக நம்ம அது வந்து தலைவர் வந்து சொல்கிறாரு. யாருக்கிட்ட? நம்ம கேஆர் விஜயா அம்மா கிட்ட. அதுக்கு அந்த மனைவி சொல்கிறா. அந்த மனைவி எப்படி சொல்கிறான்னா, நாகரிகம் மாறும்போது நாமளும் மாறித்தானே ஆகணும், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கணவன் வந்து அந்த விவசாயி சொல்கிறான், எது நாகரிகம்? உடல் அழகை ஊர் மெச்ச காட்டக்கூடாது, மேலே உடுப்புகளை போட்டு தான் நம்ம இது பண்ணணும், இப்படியெல்லாம் இந்த மாதிரி உடுப்புகள்லாம் போடக்கூடாது, உதட்டு மேலே அந்த சிவப்பு சாயம் தீட்டக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஏங்க என்னதான் நாகரிகம் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது. உதட்டில் சாயம் பூசுறது, உடம்பு தெரியிற மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் அதெல்லாம் போடவே கூடாது. நாகரிகங்கிற பேரில் நம்ம மொழியை வந்து ரொம்ப தப்பான கலாச்சாரத்துக்கு கொண்டு போகிறோம். அது எவ்வளோ பெரிய தப்பு. அப்புறம் விவசாயி சொல்கிற நம்ம உழவுக்கு ஏற்ற அந்த பண்புகளெல்லாம் நம்ம மறக்கக்கூடாது, மாற்றக்கூடாது. இது காலங்காலமாக இருக்கக்கூடியது. நீங்கள் வந்து படிங்க, நல்லா ட்ரெஸ்ஸிங்ஸ் நாகரிகங்களில் நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடுங்க தப்பில்ல. ஆனால் இந்த மாதிரியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம புரட்சித் தலைவர் அம்மாவும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சாரும், அப்புறம் நம்ம கேஆர் விஜய் அம்மாவும் இதில் ஆடி பாடி நம்மளை அப்படியே ரசிக்க வைப்பாங்க. இதோட பாடல் வரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர் தான் எழுதியிருக்காரு. கேவி மகாதேவன் தான் இதுக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. வாய்ஸ் யாராக இருக்கும்? நம்ம டிஎம்எஸ் சௌந்தரராஜனும் நம்ம சுசிலாமாவும். அப்படியே இந்த பாட்டை நம்மளை கதிகலங்க வைப்பாங்க. ஒரு விவசாயிக்கு வந்து தன்னோட மனைவி இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதில் சொல்லுவாங்க, உங்கள் சொற்படியே நான் நடந்துக்கிறேன், சொல்லுங்கள் நான் எப்படி இருக்கணுமோ சொல்லுங்கள், அப்படியே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கும் அந்த பாட்டு கேட்குறதுக்கு. இந்த பாட்டில் நம்ம கேஆர் விஜயம்மா பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருப்பாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. நல்ல ஒரு திறமையான நடிகை கேஆர் விஜயம்மா. அதுக்கு தலைவராக நம்ம எம்ஜிஆர் விவசாயி மாதிரி எப்படிலாம் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் பாருங்கள், பார்த்து உங்களோட இதை சொல்லுங்கள். நல்ல இது என்ன படம்னு எனக்கு தெரியலை, ஆனால் இந்த பாட்டு நல்லாயிருக்கும். நம்ம சௌந்தரராஜன் சுசிலாமாவும் பாடினது. கண்டிப்பாக இந்த பாட்டு கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்கள்.